இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் சூழ்நிலைகளால் அசைக்கப்பட்டிருக்கலாம். கடல் பொங்குகிறது போல பொங்கி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை படகு ஆடிக்கொண்டிருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என்னை தூக்கி எடுப்பாங்க என்கிற சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். கவலையப்படாதிருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். மனிதர்கள் ஒருவேளை நம்ம விட்டு விலகி போகலாம். ஐயா, என்னுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது ஐயா. மலைகள் விலகி போனது போல, பர்வதங்கள் விலகி போனது போல, ஜலங்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளித்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை. குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல போராட்டங்கள், சமுதாயத்தில் பிரச்சனை, விலைவாசி ஏற்றங்கள், வருமானங்கள் இல்லை, பல விதத்தில் பல காரியங்கள். வேலை இருக்குமோ இருக்காதோ, இந்த மாதம் என்னை வேலையில் வைத்திருப்பார்களோ இல்லையோ, வேலைக்கு ஆட்குறைப்பு, எங்கு பார்த்தாலும் ஆட்குறைப்பு, பல காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். கர்த்தரை நம்ம நம்புவோம். அவரை உயர்த்துங்க, அவரை நோக்கி பாருங்கள். நீர் தான் ஆண்டவரை, நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை உயர்த்துவேன். நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். எனக்கு ஒத்தாசை, எனக்கு நன்மை, எனக்கு ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வரும். சங்கீதம் அப்படி தான் சொல்கிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபடியாய் கொண்டிருக்கிற மகா பெரிய தெய்வம். அவரால் மாற்றக்கூடிய சூழ்நிலை என்ற ஒரு பெரிய சூழ்நிலை இல்லை. அவரால் மாற்றக்கூடாத பிரச்சனை என்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை. அவரால் தீர்க்கக்கூடாத வியாதி என்று ஒரு வியாதி இந்த உலகத்தில் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். எனக்கு ஒத்தாசை அவரிடத்துலேருந்து வரும். அவரை நோக்கி பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அகன்று போனாலும், பூமி நிலை மாறினாலோ உம்முடைய கிருபை மாறாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் உம்முடைய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறீரே, சோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கும் போதே அந்த புது கிருபை, உம்மை மகிமைப்படுத்தும் போதே நீர் எங்களை மகிமைப்படுத்துகிறீர். எந்த இடத்துல என்னை கனப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்மை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் நீர் கனப்படுத்த போகிறீர், நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், நீர் ஆண்டவரை வழிநடத்த போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய துதி பலிகளை ஏற்றிக்கொண்டதுக்கு ஆண்டவரை நன்றி. ஆண்டவரை துதி பலிகளை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஆதாரமான வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றில் அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் என் காரியம் வாய்க்கவில்லையே, எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே, எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இந்த எசேக்கியா யார் என்று பார்க்கும் பொழுது யூதாவினுடைய ராஜா.
இவனுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியாவுடைய தகப்பன், இவனுக்கு முன்பாக ஆட்சி செய்த எசேக்கியாவுடைய தகப்பன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் மேடைகளிலே பாகாலுகளுக்கு பலி கொடுக்கிறவனாகவும், அவன் பாகாலை வணங்குகிறவனாகவும், விக்கிரக தோப்புக்களை உருவாக்கினவனாகவும், தேவாதி தேவனை யூதாவினுடைய ராஜாதி ராஜாவை யெகோவா தெய்வத்தை மறந்து போய் ஜனங்களை பின்மாற்றத்தில் நடத்தி, பாவத்தில் நடத்தி, தன்னுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க செய்து, இப்படியாக பாவத்தில் அவன் நடந்தது மாத்திரமல்ல, தேசத்தையே பாவத்தில் விழ செய்த ஒரு மனிதனுக்கு பிறந்தவன் தான் இந்த எசேக்கியா. இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம அநேகர் சொல்லுகிறத பார்க்குறோம். என் தகப்பன் குடிகாரன், ஆகவே தான் நானும் குடிகாரன். என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்தனால தான் நானும் இந்த பாவத்தில் கிடக்கிறேன். என்னுடைய தாய் இப்படிப்பட்டவள், அதனால தான் எனக்கும் அதே சிந்தனை, அதே உடைய பழக்கம், இப்படி பல காரியங்கள் நம்ம குறை சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த எசேக்கியா அவன் ராஜாவாக ஆகிற போது 25 வயது அவனுக்கு. அந்த யூதாவை 29 வருடம் ஆட்சி செய்த ஒரு ராஜா என்று பார்க்கிறோம். இவனுடைய தகப்பனும் பாவம் செய்து ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்து போய் விக்கிரகங்களை வைத்து கொண்டு இப்படியான பாவம் செய்கிற கொண்டிருக்கிற அந்த வேலையில் தான் இவன் ராஜாவாக மாறுகிறான். இவன் ராஜாவாக வந்த நாட்களிலிருந்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த இந்த தேசம், இவை எல்லாவற்றையும் ஒரு தனிப்பட்ட மனிதன் மாற்றி அமைத்து அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறினான் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி இது நடந்தது? எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தனால இது நடந்தது என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதுதான் காரியம். தன்னுடைய தகப்பன் ஆகிய தாவீது, இவனுடைய தகப்பனுடைய பேர் ஆகாஸ். இவன் 13வது தலைமுறையில் இருக்கிறான். இவனுக்கு முன்பாக இருந்தது தான் தாவீது ராஜா. தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு பிறந்த பிள்ளைகள் வென்ற அந்த வரிசையில் வருகிறதான் இந்த யூதா குலம். ஆனால் இவன் சொல்லுகிறான், எனக்கு முன்பாக இருந்த என் தகப்பன், எனக்கு முன்பாக இருந்த என்னுடைய தாத்தா, என் கொள்ளு தாத்தா அல்லது சாலமோன், இவர்கள் வழிபடி நான் நடக்க போகிறதில்ல. இவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கிறாரு தாவீது ராஜா. அந்த ராஜாபடி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி நான் வாழ்வேன். முதல் காரியம் நீங்களும் நானும் எடுக்க வேண்டியது, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது, என் தகப்பன் இப்படி இருக்கிறான், என்னுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று அதை பார்க்காதபடி நான் ஆராதிக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நான் வாழ்வேன். இந்த வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி வாழ்வேன். என்னுடைய ராஜாதி ராஜா அவர் தான் என் தகப்பன். அந்த தகப்பன் எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் முதல் காரியம். என் வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எதை நம்ம முன்மாதிரியாக வைக்கிறோம், அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எசேக்கியா சிறப்பாய் தீர்மானித்தான், துல்லியமாக தீர்மானித்தான். நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தகப்பனை போல வைத்து கொள்ளப் போகிறதில்ல. அவனுடைய தாயாருடைய பெயர் ஆபி என்றும் அவனுடைய தகப்பனார் பெயரையும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆகாஷ் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 18 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இவனுடைய தாயன் சொல்கிறேன் என்றால் அந்த அவனுடைய தாயாருடைய தகப்பனார் யார் என்று பார்த்தால் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. இவனுடைய தாத்தா சகரியா. அந்த ஒரு தீர்க்கதரிசி ஒருவேளை இவனை தாவீதுடைய காரியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்க முடியும். நீங்களும் நானும் தேட வேண்டியது அதுதான். நீங்களும் நானும் எந்த இடத்துல கர்த்தருடைய சத்தியம் எனக்கு கிடைக்குமோ, யாரிடத்துல கிடைக்குமோ அவர்களை நம்ம தேடி கண்டுபிடித்து உண்மையான சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்ம நடப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று பார்க்கிறோம்.
அவன் செய்ததெல்லாம் வாய்க்க செய்தும்படியா அவன் செய்த முதல் காரியம், நான் என் தகப்பனாராகிய தாவீது நடந்ததுபடி நான் நடப்பேன். என்னுடைய வழி அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என் தகப்பனாருடைய வழி அல்ல, என்னுடைய தாயாருடைய வழி அல்ல, என்னுடைய வழி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது. தாவீது எப்படி நடந்தார்? இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்தார். தாவீது எப்படி நடந்தார்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்திருக்கிறார். கர்த்தரை எப்படி அவர் ஆராதித்தார், கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தினார், கர்த்தர் மேலே அவருக்கு எப்படி வாஞ்ச, எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன், அதை செய்வேன். முதல் காரியம் ஒப்பு கொடுத்தல். ரெண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? ஏன் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18:4 அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி, அதெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது பாவங்களை அகற்றுகிறான். ரெண்டாவது காரியம், முதல் காரியம் தீர்மானம் எடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம ஒதுக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் நன்றாக சிந்திக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்? ஆண்டவரை காட்டிலும் எதை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரை காட்டிலும் எது எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவருடைய காரியத்தை காட்டிலும் என் மனைவியை நான் நேசித்தால், ஆண்டவரை காட்டிலும் என் கணவனை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை காட்டிலும் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், ஆண்டவரை காட்டிலும் என்னுடைய தொழிலை நேசிக்கிறேன், ஆண்டவரை காட்டிலும் என்னுடைய வியாபாரத்தை நேசிக்கிறேன். இப்படி எதை நீங்கள் நேசித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்கள். அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனைக்காரராக உங்களை மாற்றிவிடும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவன் அகற்ற வேண்டிய மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்து போட்டான், விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான், அவன் மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான், எல்லா காரியம் நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கி போட்டான். எசேக்கியாவுடைய காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்தார் என்றால், முதல் காரியம் அவன் ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது காரியம் அவன் எல்லாவற்றையும் அவன் ஒதுக்க வேண்டிய பாவங்களை அகற்றினான். அந்த 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, 5வது வசனம் சொல்லுது, அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். முதலாவது தீர்மானம் எடுத்தான், நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன், நான் நீதியாக தான் வாழ்வேன், நான் விக்கிரகங்களை அகற்றுவேன். ரெண்டாவது காரியம், ஆண்டவருக்கு காட்டிலும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை காட்டிலும் வேறு ஒன்றுக்கு நான் கொடுக்க மாட்டேன். விக்கிரகங்களை நான் அகற்றுவேன், நான் புறம்பே தள்ளுவேன். ரெண்டாவது காரியம் பாவங்களை அகற்றினான். மூன்றாவது மிக முக்கியமான காரியம் பரிசுத்தப்படுத்தினான். அவன் பரிசுத்தமானான் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பாழாய் கிடந்த ஆலயம், கர்த்தருடைய பூட்டி கிடந்த ஆலயம், அங்கே தொழுகை இல்லை, அங்கே ஆராதனை இல்லை, அங்கே துதி இல்லை, அந்த இடத்த காழறிந்து போய் கிடந்த அந்த இடத்த மீண்டுமாய் திறந்து அதை பழுது பார்த்தது மாத்திரம் அல்ல, அதை பரிசுத்தம் பண்ணினான். லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து அந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுறது மாத்திரமல்ல, நீங்களும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இதுதான் முக்கியமான காரியம். இந்த 3 காரியங்களை செய்த பிறகு அவன் செய்கிற அடுத்த காரியம் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசித்து பார்த்தோம் என்றால், பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டியான ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றான். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரை நின்று போயிருந்த ஆராதனை, இதுவரை நின்று போயிருந்த துதி, இதுவரை நின்று போயிருந்த அந்த ஆர்ப்பரிப்பு அந்த அலங்கத்துக்குள்ள, அந்த ஆலயத்துக்குள்ளே கேட்க ஆரம்பித்தது. ஜனங்கள் இதுவரை விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தாங்க,
இதுவரை மேடைகளில் விக்கிரக தோப்புகளை வைத்திருந்தாங்க, அத்தனையும் விற்று விட்டாங்க, அத்தனையும் நொறுக்கி போட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்து விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதித்தார்கள். இது ஊழியம். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நீங்கள் முதலாவது பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை, விக்கிரகங்களை, பொருளாசையை, எது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மை பரிசுத்தப்படுத்த கொள்ள வேண்டும். நம்ம ஆராதிக்கிற ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்கள் அழைத்து அவர்களும் நம்மோடு கூட உன் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, உண்மையான தேவன் யார் என்பதை எடுத்து சொல்லி, விக்கிரகங்களை ஒழித்து விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம் வாருங்கள் என்று சொல்லி எசேக்கியா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தனால எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்ற காரியங்களை பார்த்தோம் என்றால், வாய்க்க செய்தார் எழுதப்பட்டிருக்கிறத என்னென்ன காரியங்கள் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். 2 நாளாக 33:27 எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தனங்களும் கந்தவர்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும், பொக்கிஷங்கள் பொன்னையும் பொருளையும் ஆண்டவர் அள்ளி தருகிறார். அதுக்கு அடுத்த வசனம் 28 சொல்லுகிறது, தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவனுக்கு கொட்டாரங்களையும், மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். ஆடு மாடு விவசாயம் என்று அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அவனுக்கு தந்தார். தானியங்களை சேமித்து வைக்கிற பண்டக சாலை கட்டினானா. 29 சொல்லுது, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, இன்னும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை, இன்னும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்கவில்லை, இன்னும் எனக்கு வேண்டிய ஆர்டர்கள் என் தொழிலில் கிடைக்கல, லோனை வாங்கியிருக்கிறேன், இத்தனை லட்சம் லோனை வாங்கி இந்த தொழிலை ஆரம்பித்திருக்கிறேன், நான் இஎம்ஐ கட்ட வேண்டும் மாதம், இன்னும் எனக்கு தேவையான ஆர்டர்ஸ் வரல, இன்னும் தேவையான எனக்கு தொழில் கிடைக்கவில்லை, வியாபாரம் சரியாக நடக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. கவலையப்படாதீங்க. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். ஆண்டவர் மந்தையாய் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர முடியும். கொட்டாரங்களை தர முடியும், பண்டக சாலைகளை தர முடியும், பட்டணங்களை கட்டி வைக்க முடியுமா? எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். யாருக்கான வார்த்தையோ ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய இன்னும் நான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறேன், இல்லை, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆண்டவரால் ஆஸ்வதிக்க முடியும். உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்க முடியும், கீழாகாமல் உன்னை மேலாக்க முடியும். ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். இன்னொரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நான் விலக்கி போடுவேன். இன்னொரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பேன். என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதற்கு மேலாக நான் மாத்திரமல்ல, என் குடும்பம், என் வேலைக்கு என்னோடு கூட பணிபுரிகிறவங்க, என்னோட கூட வேலை செய்கிறவங்க, என்னோட கூட வாழ்க்கை நடத்துகிறவங்க, அவர்களுக்கும் நான் ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவிப்பேன். இயேசு கிறிஸ்து ரத்தமே உங்களை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தமே உங்களை மறுரூபப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசிங்க. பாவத்தை நீக்க, சாபத்தை நீக்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தான் முடியும். வியாதிகளை நீக்க, வேதனைகளை நீக்கி போட இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். அவர் காயங்கள் தான் நமக்கு மருந்து. அவரே நம்மை சுகப்படுத்துகிறவர். அவரே நம்மை அழைத்து மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றாலும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே, அந்த ரத்தத்தை மாத்திரமே முடியும் என்கிற அந்த சத்தியத்தை நான் அறிவித்து கொண்டே இருப்பேன். இப்படி நீங்கள் செய்து பார்த்தா அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம், கனம் உண்டாகிறது, பொருளாதார ஆசீர்வாதங்கள், அவன் கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறார். திராட்சரசம் எல்லாம் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகள், ஆடு மாடுகள், பட்டணங்களை கட்டினான். எல்லாற்றுக்கும் மேலே 30 சொல்லுகிறது, இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது.
எசேக்கியா என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு நினைத்தாலும் அத்தனை காரியங்களும் வாய்க்க செய்த அதே தேவன் இந்த நாளில் நீங்கள் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கு இன்னும் நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் தரித்திரம் மாறட்டும், என் கடன் மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்களை தர உம்மால் முடியும். ஆண்டவரே, வானத்தின் பல கனிகளை திறந்து அடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் கூடாது. இந்த பூமியின் நிறைவும் உம்முடையது. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை தர உம்மால் முடியும். எனக்கு உதவி செய்ய உம்மால் முடியும். மனிதர்களிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனிதர்களிடத்துலேருந்து எனக்கு உதவிகள் வரும். என் காரியங்களை வாய்க்க செய்ய உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடப்பேன், பரிசுத்தமாய் நடப்பேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை நான் விலக்கி போடுவேன். ஆண்டவருக்கு நாமத்தில் நான் என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் பரிசுத்தமாகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அவர்களையும் நான் பரிசுத்தத்தை நடத்துவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள போகிறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர், இது ஜீவனுள்ள வார்த்தை. எசேக்கியாவை காரியங்களை வாய்க்க செய்யும் ஆண்டவர், எங்களையும் வாய்க்க செய்வீர். என் வழிகளை வாய்க்க செய்வீர். என் தொழிலை வாய்க்க செய்வீர். எங்கள் வியாபாரம், எங்களுடைய கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் பிஸ்னஸில் ஆண்டவரை தடுமாறி கொண்டிருக்கிறாங்களோ, வியாபாரத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறாங்களோ, தொழிலில் தடுமாறி கொண்டிருக்கிறாங்களோ, அவர்கள் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. யாரெல்லாம் இன்னும் கடனில் ஆண்டவரை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, பொருளாதார ஆசீர்வாதத்தால் கர்த்தர் திரளான ஆஸ்தியை எசேக்கியாவை கொடுத்த ஆண்டவர் அதே தேவன் எங்களுக்கும் ஆண்டவரை அதை கேட்குற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தரப்போகிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறோம். நம்முடைய ரத்தத்தை எங்கள் மேலே பூசுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை உயர்த்துங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை மாற்றி கொண்டு இருக்கிறீரே, சோத்திரம். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்பட போகிறாங்க. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரை. அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரை. இப்பொழுதே அது நடக்கட்டும். துதி கனமைக்கும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நண்பர்களே, இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண்களை கீழே நீங்கள் பார்த்து நீங்கள் ஜெப தேவைக்கு எங்களைக்கும் மற்ற ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அநேகர் நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். நல்ல பதில்கள் கிடைத்தது என்கிற சாட்சியை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல் சிறிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் வழி என்கிற செய்தி யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு நீங்கள் அந்த வீடியோவில் அந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த காரியங்களை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலம் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஜாய் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5லிருந்து 5:30 வரை வருகிற இந்த வார்த்தைகளை கேட்டு ஆஸ்வதிக்கப்படுவீங்க. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். எசேக்கியாவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.